ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பர்த்டேக்கு வந்து அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு அவசியம் தேவை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ விஷஸ் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிரும் கொஞ்சம் நிலக்கடலையும் ஊற வச்சுருந்தேன். அது வச்சு ஒரு கிரேவி அண்ட் சப்பாத்தி தான். ஸோ மாவு காலி ஆகிடுச்சு, அதனால் ரீஃபில் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். எப்போயுமே பச்சை தண்ணியில் தான் மாவு பிசைவேன். நிறைய ரெசிபிஸ் பார்க்குறேன், கொஞ்சம் சூடு தண்ணியில் பிசைஞ்சு செய்யலான்ற மாதிரி போட்டிருக்காங்களா. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு லைட்டாக சூடு தண்ணி வச்சு இன்றைக்கி மாவு பிசைய போகிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஓமம். எப்பயுமே சப்பாத்தி பூரி செஞ்சேன்னா ஓமம் சேர்த்துப்பேன், ஆப்ஷனல், சேர்த்தா நல்லது தான். மைக்ரோவேவில் கொஞ்சம் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன். 1 கப்பு தண்ணிக்கு 2.5 கப்பு மாவு எப்பயுமே சேர்த்துப்பேன். கொஞ்சம் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணிக்கு 2.5 கப்பு அளவுக்கு மாவு அதில் சேர்த்து ஃபோர்க்காலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பசஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள், சில மாவு பார்த்தீங்கன்னா 2.25 கப்பு போட வேண்டியிருக்கும். அது நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டது ரொம்ப இலக்கமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக மாவு சேர்த்து கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடு தண்ணி அப்படிங்கிறனால ஃபோர்க் வச்சே மிக்ஸ் பண்ண போகிறேன். நார்மலாக எப்போயுமே பச்சை தண்ணியில் தான் பிசைவேன். இந்த தடவை எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணலான்னு தான். ஸோ பாருங்கள், நல்லா ஃபோர்க்காலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். பருப்பு அலசி குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பச்சை பயிறு, கொஞ்சமாக நிலக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நைட்டு ஊற வச்சுருந்தேன். இதை நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசியாச்சு. இதுக்கு வந்து இப்போது ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது கூடவே வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். 2 தக்காளியை மேலே இருக்க போர்ஷனை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 கீரி எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 5-6, ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையுமே நம்ம அது கூட போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ கடகடன்னு அதையுமே கூட கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டெட்டு தூங்கிட்டு இருக்கான் பாருங்கள், காற்று அடிக்குது, அங்கே படுத்துருக்கான். ஸோ பூண்டு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்குமே கூட தேவைப்படும், கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கும் தேவைப்படும். அதனால் மொத்தமாக அதை கொஞ்சம் உரிச்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது கூட 2 பச்சை மிளகா, 4-5 பல் வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், நீங்கள் இதுக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பிரிஞ்சி இலை 1, பட்டை கிராம்பு நீங்கள் இப்போ சேர்க்காமல் தாளிக்கிற டைம் கூட சேர்த்துக்கலாம். இப்போயே சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். அப்படிங்கிறனால பட்டையும் 2 கிராம்பும் ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கேன். ஸோ இது மூடி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பருப்பு வந்து நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். சின்ன பர்னரில் தான் வச்சுருக்கேன். ஸோ அது முடியறதுக்குள்ளே பாக்கி வேலை பார்க்கலாம் அப்படின்னு இப்போ வந்து மாவை நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தோன்னே அதுவே போதுமானதாக இருந்தது. எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் வந்து நான் சேர்க்கலை. ஸோ மாவு பிசைஞ்சாச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், இந்த பக்கம் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். கருவேப்பிலை காலி ஆகிடுச்சு, அதனால் பிக் பாஸ்கெட்டில் பால் பேக்கெட்டும் கருவேப்பிலையும் போட்டிருந்தேன். சுத்தமாக காலி ஆகிடுச்சு கருவேப்பிலை. காய் வாங்க போன அன்றைக்கி கருவேப்பிலை வாங்க மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் இது இந்த டப்பாவில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு உருவி போட்டுட்டு பாக்கி இருக்கிறத அப்படியே கவரோடு வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் காலியானதுக்கப்புறமா திருப்ப எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஸோ இதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாக்கி வேலை பார்க்கலாம். மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாதம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதனால் இந்த பருப்பே கூட கொஞ்சம் வச்சுட்டேன் அப்படின்னா தயிரும் இருக்குது, சாம்பார் வேறு இருக்குது, ஃப்ரிட்ஜ் பழைய ஸ்டாக்கு ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், உருளைக்கிழங்கு மட்டும் மத்தியானத்துக்கு சிம்பிளாக வறுத்துட்டு வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி. அதனால் காலையில் 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ இப்போது குக்கரை அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன். கடாய் சூடு பண்ணிவிட்டு தாளுக்கு தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்யில் தாளித்தா கூட ஓகே. நான் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் சூடு பண்ணி ஊற்றுவேன், அதனால் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிட்டு இது கூட ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2த்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மிளகாய் வத்தலும் இது கூட சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பூண்டு வந்து நல்லா கோல்டன் கலர் ஆற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலையும் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணதும் சேர்த்துக்கிறேன். இதுவுமே கூட கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிடணும்.
ஸோ இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு குக்கர் ஸ்டீம் போயிடுச்சான்னு பார்த்துட்டு அதையுமே கூட லைட்டாக இது விஸ்க் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிரிஞ்சி இலையை மட்டும் தனியாக எடுத்து போட்டுட்டேன். இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனியாக எடுத்து தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட மசாலா ஐட்டம், சிம்பிளான மசாலா ஐட்டம் தான். மிளகாத்தூள், மல்லித்தூள், வறுத்து பொடிச்ச ஜீரகத்தூள், கரம் மசாலா, பெருங்காயம், மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி நான் கூட கொஞ்சமே சேர்த்துருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பை வந்து அது கூட சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு தயிர் பிடிக்கும் அப்படின்னா இந்த மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் தால் பண்ணிக்கலாம் நம்ம தயிர் சேர்த்து. ஸோ நான் வந்து இன்றைக்கி தயிர் சேர்க்கல, க்ரீம் தான் சேர்க்க போகிறேன். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது வரைக்கும் நான் உப்பு சேர்க்கலை. ஸோ இப்போது பருப்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது. இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் சின்ன துண்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். தளதளன்னு ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சது அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் க்ரீமை நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் க்ரீம் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ரிச்சாக இருக்கும் கிரேவி. ஸோ இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டு விட்டுடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, கமகமன்னு வாசனை வருது. மல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும் ரைஸுக்கு, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசைக்குமே கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், தால் ரெடி. இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் எடுத்திருக்கேன். இதை உருக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து மேலே இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த இதுலேயுமே கூட நீங்கள் 2-3 துண்டு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்து போட்டு வதக்கிட்டு இறக்குனதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், தாபா ஸ்டைல் நமக்கு மூங் தால் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நார்த் சைட்லலாம் தாபாலெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி, சூப்பராக இருக்கும். இப்போ கடகடன்னு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். உள்ளே வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு ட்ரை மாவும் போட்டுட்டு இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு லேயராக வரும் சப்பாத்தி, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்கொயராக மடக்கி போட போகிறேன். முக்கோணமாக வேணாலும் மடித்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு லேயர்லேயும் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தடவி கொஞ்சம் ட்ரை மாவு போட்டு மடக்கிட்டு தேய்ச்சி எடுத்துட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டுமே கூட போர் அடிச்சு போயிடுது. அதனால் எப்போயாவது நடுவில் இந்த மாதிரி சப்பாத்தி, போஹா அதெல்லாம் பண்ண வேண்டியது. இன்றைக்கி தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணனால சரி ரெசிபி ஷேர் பண்ணலான்னு தான் விளாக் எடுத்தேன். அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயராக உருட்டி எடுத்தாச்சு. நல்லா 2 பக்கம் வேக விட்டு எண்ணெய் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்து கூட சுட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாவு எண்ணெய்லாம் தடவி இருக்கிறனால லேயராக வரும் சப்பாத்தி, நல்லாயிருக்கும். எனக்கு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சதில் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் ரெசிபிஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி சேர்த்து செய்வாங்க. அதனால தான் இன்றைக்கி சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு சேஞ்சுக்காக பண்ணேன். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம பச்சை தண்ணியிலே பிசைஞ்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாமா. ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நான் எனக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக வந்திருந்தது. ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஹோப் இந்த வீடியோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.